ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1/4 கிலோ வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். வாங்க. இதுக்கு ஒரு முட்டைய எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு முட்டையில வெள்ள பார்ட் தனியா, எல்லோ கலர் பார்ட் தனியா ஸ்ப்ளிட் பண்ணணும். இன்னைக்கு நான் கடாயில தான் பண்ண போறேன். சைட் பை சைடா கடாய வந்து ஹீட் பண்றேன். நான் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு யூஸ் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ப்ரீ ஹீட் ஆயிட்டே இருக்கிறப்போ, இந்த பக்கம் வந்துட்டு அந்த ஒயிட் பார்ட் பிரிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த ஒயிட் பார்ட்ட ஃபர்ஸ்ட் நல்லா ஃபோமி டெக்ஸ்சர்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஒரு ஸ்டிஃப் பீட்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணணும். பீட் பண்ணும்போதே தெரியும், அந்த ஒயிட் கலர் நல்ல ஒரு டார்க் ஒயிட் கலரா நல்ல ஒரு நல்ல நுரையா வர்ற மாதிரி தெரியும். இது இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரிப் பீட்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணணும். ஒன்ஸ் இது பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகரை ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லாவே பீட் பண்ணிக்கிடணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகும்போது நமக்கு அப்படியே அந்த முட்டையோட வெள்ளை பார்ட்டெல்லாம் நல்லா ஒரு ஷைனிங்காக தெரியும். சுகர் மெல்ட் ஆகி வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிரித்து வச்சுருந்த எல்லோ பார்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ ஒரு முட்டை தானே, அதனால் அந்த ஒரு முட்டை ஆட் பண்ணி நல்லா அந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லாவே பீட் பண்ணிக்கிடணும். ஒன்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பட்டர் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் நான் 2மே ஆட் பண்ணிக்கிறேன். 2மே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். 2 ஆட் பண்ணுறப்போ வந்து ஸ்மெல் இருக்காது, முட்டையோட ஸ்மெல் நமக்கு வராது. அதனால நான் 2 எசன்ஸுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே 1/4 கப் மைதா, 2 ஸ்பூன் மில்க் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 2மே ஒரே அளவில் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு கேக் சாஃப்டாக வர மாதிரி தெரியுது. நீங்களும் இந்த மாதிரி பிகினராக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கீழேருந்து அப்படியே மேலே வரைக்கும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் வந்து நம்ம வந்து பீட் பண்ணணும். மொத்தமாக எல்லாம் போட்டு நல்லா கலக்கிடக்கூடாது. இப்போ வந்து நமக்கு வந்து கேக் சாஃப்டாக கிடைக்காது. ஒரே டைரெக்ஷன்லேயே பீட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக, அதாவது 2 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும், அன்ஃப்ளேவர்ட் ஆயில் தான் சேர்க்கணும். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயை வந்து நம்ம எப்போவுமே கேக்கில் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதனால நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சமாக வந்து நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரே டைரெக்ஷனில் நான் வந்துட்டு கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அகலம் வந்துட்டு 5 இன்ச், அந்த ஹைட் வந்து 4 இன்ச் டின்னாக இருக்குது. இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கிலோ கேக்குனால அது போதுமானது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருந்த கடாயில் அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேக்கை வச்சிடணும். அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே புஃப்னு உப்பிட்டு வருது, பார்க்குறவங்களுக்கே தெரியும். நல்லாவே நல்லா பொங்கி வந்திருக்கு. ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் வந்து திரும்பி செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருந்துச்சு. நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். நம்ம கேக் நல்லாவே வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் தான் அது மேலே உள்ள பட்டர் ஷீட் எடுக்கணும். ஒன்ஸ் ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து பீஸ் போடலாம். நான் இதை வந்து 3 பீஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன்.
கொஞ்சமா கேக் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம ஹைட்டாக இருக்கிற டின்னில் யூஸ் பண்ணோன்னா நமக்கு கேக் நல்லா ஹைட்டாகவே கிடைக்கும். நான் வந்து பிகினர் தான். எனக்கு அந்த அளவுக்கு கட் பண்ண தெரியாது. இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேக் டெலிவரி பண்ணுறதுக்கு நிறையாவே டைம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்டெப்பையும் பொறுமையாகவே பண்ணேன். பொறுமையாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கேக்லேயுமே ஒவ்வொரு தடவை தனித்தனியாக ஆட் பண்ணுறதுக்கு பதில் மொத்தமாக ஆட் பண்ணலான்ட்டு 3யுமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட கொஞ்சமாக அது 1/2 கப் வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த சுகரை வந்து நல்லா மெல்ட் பண்ணணும். இன்றைக்கி கேட்டிருந்தவங்களுக்கு வந்து க்ரீம் நிறையா வேண்டான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நார்மல் எல்லோ கலர் க்ரீமை வச்சு கொஞ்சமாக எல்லோ கலர் கலந்து ஒரு க்ரீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா க்ரீம் வேண்டான்னு சொன்னதுனால. ஒன்ஸ் 2யுமே வந்துட்டு நல்லா நம்ம அந்த சுகர் சிரப்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீம் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருச்சு. அந்த கேக் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு கேக் பேஸ் போர்ட் எடுத்துட்டேன். அது மேலே கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டேன்னா கேக் நகராமல் இருக்கும். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கிறேன். அவுட்டர் லேயரில் ஒரு லைட் ரெட்டிஷ் கலரில் நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒன்ஸ் இது ஃபுல்லாகவே க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கோட்டிங் கொஞ்சம் நல்லா திக் கோட்டிங்காக கொடுக்கணும். ஏன்னா பிகினர்ஸாக நான் பழகும்போது கொஞ்சம் நல்லா திக் கோட்டிங் கொடுத்தா தான் அந்த சைடு நம்ம ஐசிங் பண்ணும்போது சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷார்ப் எட்ஜஸ் வருது. ஒன்ஸ் இது ஐசிங் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற அந்த எல்லோ கலர் க்ரீமை வச்சு வந்துட்டு சிம்பிளாக ஃப்ளார் டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். அப்புறம் கீழே ஒரு ஹார்ட்டின் டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். இதான் ஃபைனல் லுக். அண்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்ப்ரிங் பால்ஸ்லாம் போட்டுக்கிறேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற க்ரீமையும் சைடு இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டிசைன் மாதிரி. உச்சி வெயிலத்து மாடு போல உழைச்சிட்டு இதான் நம்ம கேக்கோட ஃபைனல் அவுட்புட். டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட நேம் எழுதிக்கிட்டேன். இந்த கேக் இப்படி தான் பண்ணேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் கஸ்டமரோட ரிவ்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.